ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸசைஸ் 3.3 கொஸ்டின் நம்பர் 7ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட கொஸ்டின் ஆன்சரும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7ல ஷோ தட் த மேட்ரிக்ஸ் இஸ் சிமெட்ரிக்னு கேட்டிருக்காங்க. அதுல இன்னொரு பார்ட்ல ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ செவன்த்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இது வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸான்னு கேட்டாங்கன்னா சிமெட்ரிக் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, நம்ம அதை டிரான்ஸ்போஸ் பண்றோம். டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸே திரும்பி வந்தது அப்படின்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிமெட்ரிக்னு சொல்லுவோம். சரிங்க, ஏ கொடுத்துருக்காங்க, நம்ம ஏயை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஏ பார் டி இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா ஏ டேஷ் அப்படின்னு கூட போட்டுக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்றோம். டிரான்ஸ்போஸ் பண்றதா இருந்தால் இந்த முதல் ரோ எடுத்து இங்க முதல் காலமா எழுதணும். 1 - 1 5. ஸோ 1 - 1 5 முதல் காலமா எழுதியாச்சு. ரெண்டாவது ரோ எடுத்து ரெண்டாவது காலமா எழுதிடலாம். -1 2 1 -1 2 1. அடுத்து 5 1 3. இங்க வந்து 5, இங்க 1, இங்க வந்து 3. இது வந்து நம்மளோட ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ. ஏ டிரான்ஸ்போஸும் ஏயும் கம்பேர் பண்ணி பாருங்களேன், ஒரே மாதிரி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. 1 - 1 5, இங்கேயும் 1 - 1 5. அதே மாதிரி ரெண்டாவது ரோ மூணாவது ரோ எல்லா எலிமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு, எல்லா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால therefore A டிரான்ஸ்போஸும் ஏயும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால என்னன்னு சொல்லிடலாம்? ஸோ therefore A is symmetric ன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான், சிமெட்ரிக் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுல இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட் திஸ் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏயை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ஏ கிடைக்காம நெகட்டிவ் ஆஃப் ஏ கிடைச்சதுன்னா அதுதான் நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். சரி, உங்களுக்கு முதல்ல டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்கலாம். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இங்க இருக்க முதல் ரோ 0 1 -1, அதை எடுத்து இங்க எழுதிக்கலாம் 0 1 -1. ரெண்டாவது ரோ -1 0 1, ஸோ -1 0 1. மூணாவது ரோ 1 -1 0 1 -1 0. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரி இல்லை. ஏன்னா இங்க +1 இருக்கு, இங்க -1 இருக்கு, இங்க -1 இருக்கு, இங்க +1 இருக்கு பாருங்க. ஸோ இப்படி கிடைச்சாச்சு. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா ஒரு மைனஸ் சைனை காமனா வெளியில எடுக்கலாம். ஏன்னா அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கல, அதனால மைனஸை வெளில எடுத்து பாக்குறோம். 0ல இருந்து சிம்பிளை வெளில எடுத்தாலும் 0வா தான் இருக்கும், ஏன்னா 0க்கு நம்ம சிம்பிள் போட மாட்டோம். -1ல மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா இது +1 ஆயிடும். இங்க +1 இருக்கு, நம்ம ஒரு மைனஸை வெளில எடுத்திருக்கிறதுனால இங்க -1 அப்படின்னு போடணும். அப்பதான் மைனஸ் உள்ள போகும்போது இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்க +1 அப்படின்னு கிடைக்கும். எப்பவுமே மைனஸ் சைனை வெளில எடுத்தா சிம்பிள் மாறிடும். ஸோ இங்க இருக்கவங்க எல்லாரோட சிம்பிளும் சேஞ்ச் ஆயிடுது. -1 0 +1 +1 -1 0 அப்படின்னு கிடைச்சிச்சு. இப்போ இவங்களை கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்க. ஸோ அப்ப நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? இது வந்து -a மாதிரி இருக்கு. அதாவது நான் ஏ டிரான்ஸ்போஸ் பண்ண எனக்கு நெகட்டிவ் ஆஃப் ஏ கிடைச்சிருக்கு. therefore A is skew symmetric. அப்ப இது ஒரு skew symmetric matrix அப்படின்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் வச்சு நம்மளுக்கு வந்து போர்டில் கேட்கும் போது 1 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு 3 மேட்ரிக்ஸ்ல 4 மேட்ரிக்ஸ் ஆப்ஷன்ல கொடுத்துட்டு இதுல எது சிமெட்ரிக் கண்டுபிடி, எது ஸ்கியூ சிமெட்ரிக் கண்டுபிடி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்னே டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்காம ஈஸியா சிமெட்ரிக் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டயகனல் எந்த எலிமெண்ட் வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட் பாருங்களேன், இந்த எலிமெண்டோட நம்பர் வந்து ஆக்சுவலா A12, இது வந்து A21. 1 2 2 1 ஒரே மாதிரி தான் இருக்கும். இது A13, இது A31. இங்க 1 இங்க 1 அப்படி இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி அந்த டயகனலை விட்டுட்டு இந்த மிரர் இமேஜ் மாதிரி வர எலிமெண்ட்லாம் ஒரே மாதிரி இருந்தா சிமெட்ரிக்ல வரும். ஸ்கியூ சிமெட்ரிக்னும் போது டயகனல் டெஃபினட்டா 0வா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 1 2 2 1 நெகட்டிவ் ஆஃப் தி அதரா இருக்கும். இது 1ஆ இருந்தா இது -1, இது -1ஆ இருந்தா இது +1 அப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. For the matrix A, A ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் A plus A dash வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னும் A minus A dash வந்து ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக்னும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல ஏல இருந்து நம்ம முதல்ல A dash கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் 1 5 6 7. நம்ம A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறோம், அதாவது A dash கண்டுபிடிக்க போறோம். முதல் ரோல இருக்க 1 5 இங்க முதல் காலமாவும், ரெண்டாவது ரோல இருக்க 6 7 இங்க ரெண்டாவது காலமாவும் எழுதியாச்சு. ஸோ ஏயும் ஏ டேஷும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸும் இந்த மேட்ரிக்ஸும் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணும்போது இந்த 1 1 2 5 6 11, 6 5 11, 7 7 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 14 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து ஒரு சிமெட்ரிக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சிமெட்ரிக் தான், ஏன்னா இதை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் இதே மேட்ரிக்ஸ் தான் வருது பாருங்க. ஸோ இதை எடுத்து எழுதுறதுக்கு வந்து எப்படி எழுதணும்னா, ஸோ லெட் அஸ் அஸ்யூம் B நம்ம ஒரு புதுசா ஒரு நேம் எடுத்துக்கலாம். இப்போ B வந்து A plus A dash வச்சுக்கோங்களேன், இதான் நம்மளோட B. ஸோ B-யை டிரான்ஸ்போஸ் பண்ணி ஸோ இப்போ இதை B மேட்ரிக்ஸ் அப்படின்னு வச்சுட்டு நம்ம இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது
2, 11 ரோல இருக்கு. இத நம்ம காலம்ல எழுதிக்கலாம். 11, 14 செகண்ட் ரோல இருக்கு. இத நம்ம செகண்ட் காலமா எழுதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதையும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அதே மாதிரி இருக்கு அப்படின்னா அது என்ன மேட்ரிக்ஸ்னா அதுதான் உங்களோட சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ பியை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் பியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தேர்ஃபோர் பி இஸ் சிமெட்ரிக்னு எழுதிடலாம். பின்றது ஆக்சுவலா என்னது ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு நம்ம எடுத்த மேட்ரிக்ஸ் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ மைனஸ் ஏ டேஷ் பண்ணோம்னா ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அவங்கள வந்து சி அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், என்ன ஆல்பபெட் வேணாலும் எடுத்துக்க முடியும். ஸோ ஏவும் ஏ டேஷையும் மைனஸ் பண்ணும்போது சின்னு எடுத்துக்க போறோம். ஸோ இதை நம்ம சின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஏயும் ஏ டேஷையும் மைனஸ் பண்ண போறோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது இங்க இருக்கிற 1 மைனஸ் 1 0ன்னு கிடைக்குது. 5 மைனஸ் 6 பண்ணா மைனஸ் 1, 6 மைனஸ் 5 1, இங்க திருப்பியும் 7 மைனஸ் 7 0ன்னு வந்துச்சு. இதான் நம்மளோட சி. இப்போ நம்ம சி டேஷ் கண்டுபிடிக்கிறோம். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்குறோம். 0 மைனஸ் 1, இப்போ இங்க 0 இங்க மைனஸ் 1 வந்துடும், இங்க 1 இங்க 0ன்னு கிடைக்குது. இப்போ இந்த மேட்ரிக்ஸும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்தா இல்லை, ஏன்னா சிம்பிள் வேற வேற மாதிரி இருக்கு பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல இருந்து ஒரு மைனஸ் சைனை வெளில எடுத்துட்டு பார்க்கலாம். அப்போ 0 இது மைனஸ் 1, இது பிளஸ் 1, இது 0 அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ சி டேஷ் வந்து இது வந்து சின்ற மேட்ரிக்ஸ்ல இதுல இருந்து மைனஸ் வெளில எடுத்தா இது ஒரே மாதிரி கிடைச்சிருக்கு பாருங்க. அப்போ இது மைனஸ் சி மாதிரி இருக்கு. இப்போ சியை டிரான்ஸ்போஸ் பண்ணா மைனஸ் சி கிடைக்குதுல, அப்போ அது என்னது ஸ்கியூ சிமெட்ரிக். அப்போ சி வந்து ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் தான். சின்றது என்னது ஏ மைனஸ் ஏ டேஷால கிடைச்ச மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு எழுதிடலாம். இது கண்டிப்பா பி சின்னு எடுக்கணுமா அப்படின்னா அப்படி எடுக்காம நீங்க டைரக்டா கூட எழுதலாம். அது எழுதுறதா இருந்தா இந்த சிஏ எடுக்காம ஏ மைனஸ் ஏ டேஷ் த ஹோல் டேஷ் அப்படின்னு எழுதினாலும் இதே ஆன்சர் தான் வரும். 9th கொஸ்டின்ல பாருங்க, ஃபைண்ட் half of a plus a dash and half of a minus a dash. A மேட்ரிக்ஸ் இங்க நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முதல்ல ஏயும் ஏ டேஷும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் பண்ணிக்கலாம், டிவைடட் பை 2 பண்ணிக்கலாம். ஸோ ஏவையும் ஏ டேஷும் ஆட் பண்ண போறோம். ஏ மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட கொஸ்டின்ல இருக்கு. 0 AB மைனஸ் ஏ 0 C மைனஸ் பி மைனஸ் சி 0 அப்படின்னு இருக்குதான் நம்மளோட ஏ. இவங்க கூட ஏ டேஷ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இவங்க ஏக்கும் ஏ டேஷ்ன்றது அதோட டிரான்ஸ்போஸ் தானே. இங்க இருக்க முதல் ரோவை எடுத்து இங்க இருக்க முதல் காலமா எழுதிக்கலாம். அப்போ 0 AB இப்படி வந்துடும். அடுத்து மைனஸ் ஏ 0 C, இப்போ இது மைனஸ் ஏ, இது 0, இது சி. அப்புறம் லாஸ்ட் ரோ வந்து மைனஸ் பி மைனஸ் சி 0 அப்படின்னு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற முதல் நம்பர் 0, இங்கேயும் 0, 0 பிளஸ் 0 0, பிளஸ் ஏ மைனஸ் ஏ 0 ஆயிடும். b மைனஸ் பி 0, மைனஸ் ஏ பிளஸ் ஏ 0, எல்லாமே 0 ஆயிடுது பாருங்க. ஏன்னா ஒரு பிளஸ் சி இருக்கு, ஒரு மைனஸ் சி இருக்கு, ஒரு பிளஸ் பி இருக்கு, ஒரு மைனஸ் பி இருக்கு, 0ன்னு வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஒரு 0 மேட்ரிக்ஸ். 0 மேட்ரிக்ஸை ஹாஃபால டிவைட் பண்ணா என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதே 0 மேட்ரிக்ஸ் தான் வரும். ஏன்னா 0/2 0/2 அப்படின்னு எழுதும் போது திருப்பி என்ன தான் கிடைக்கும், எல்லாமே 0 தான் கிடைக்கும். 1/2ஆல டிவைட் பண்ணும்போது எல்லா நம்பருக்கும் கீழே 1/2 1/2ன்னு போடுவோம். அப்போ கூட அதே 0 மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏயும் ஏ டேஷையும் மைனஸ் பண்ணிட்டு அதை ஹாஃப் ஆக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏயும் ஏ டேஷையும் முதல்ல மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணுறதுக்கு அதே ரெண்டு மேட்ரிக்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. 0 AB, இதே ஏ இதே ஏ டேஷ், நடுவில் மட்டும் மைனஸ் சைன் போடணும். இப்போ ஏ மைனஸ் ஏ டேஷில் இங்கே 0 மைனஸ் 0 பண்ணால் 0 தான். இங்கே ப்ளஸ் ஏ இருக்கு, இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏன்னும் போது இதுவும் ப்ளஸ் ஏ ஆகிடும். அப்போ நமக்கு கிடைக்கிறது 2a. அடுத்து இங்கே பி இருக்கு, மைனஸ் ஆஃப் மைனஸ் பி பண்ணும்போது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும். அப்போ இங்கே 2b அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்கே மைனஸ் ஏ ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் 2a. இது மைனஸ் ஏ சரி 0 0 வந்து 0 ஆகிடும். சி ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2c. அதே மாதிரி லாஸ்ட் ரோவும் பாருங்க, மைனஸ் 2b மைனஸ் 2c, அதே மாதிரி இங்கே 0ன்னு கிடைச்சிச்சு. இதில் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஹாஃப் ஆஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹாஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஏ டேஷோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ஏ மைனஸ் ஏ டேஷோட வேல்யூ இதுதான். இதில் ஹாஃப் கண்டுபிடிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா நம்பர் கூடயும் டிவைடட் பை 2 பண்ணிடணும். வெளியில் 1/2ன்னு எழுதி திருப்பியும் உள்ளே எடுத்து எழுதுனா திருப்பி ஒரு ஸ்டெப் நம்ம எழுதணுன்றதுக்காக அப்படியே மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி போடலாமான்னா டெஃபினட்டாக நீங்கள் போடலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக by2/2ன்னு எழுதி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு புரியணும்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ எல்லாருக்கிட்டையும் இப்படி by2ன்னு போட்டாச்சு. டிவைடட் பை எல்லாமே 2ல கேன்சல் ஆகுறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ண முடியாத நம்பர் தான் அப்படியே எழுதிக்கலாம். நீங்கள் டெசிமலில் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இது ஏ 0 டிவைடட் பை எனிதிங் 0 தான். ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே 2 இருக்கிறதுனால 2 மட்டும் கட் ஆகிடும். அந்த ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் அப்படியே இருந்திருக்கும். ஸோ இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கிடைச்சிச்சு பாருங்க. ஸோ இதான் ஹாஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஏ டேஷ், இது ஹாஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஏ டேஷோட சரியான வழி தான் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.